ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களால் வந்து எந்த பயனும் இல்லை, பட் மைட்டோசிஸ்னால ஒரு சில பயன்கள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பயன்கள் இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மைட்டோசிஸ் ஆர் த ஈக்குவேஷனல் டிவிஷன் இஸ் யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு த டிப்ளாய்ட் செல்ஸ் ஒன்லி. டிப்ளாய்ட் செல்ஸில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைட்டோசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன்ஸ். ஏன் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் பேரண்ட் செல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதே 46 குரோமோசோம்ஸ் தான் வந்து டாக்டர் செல்ஸ்லேயும் வந்து இருக்கும். இங்கே 46னா அங்கே 23, இங்கே 46னா 32 அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போகிறதோ இல்லை பாதியாக போகிறதோ அப்படியே கிடையாது, முழுசாக போகிறது அப்படியே இந்த எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்து கொடுக்குறதா வந்து இந்த மைட்டாசிஸ். அதனால தான் வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன் வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு த டிப்ளாய்ட் செல்ஸ் ஒன்லி. டிப்ளாய்ட் செல்ஸில் மட்டும்தான் இது வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து இங்கே அடித்து சொல்கிறாங்க. ஓகேவா? However, in some lower plants and some social insects, haploid cells also divide by mitosis. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக தான் வந்து ஆணித்தனமாக செருப்பில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து கன்வே பண்ணணும்னு பார்த்தா, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அப்பப்போ அங்கங்க இப்போ எப்படி சொல்கிறது, உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அப்பப்போ உங்கள் கேங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து கே ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்க ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு டிப்ளாய்ட் செல்ஸ் என்னதான் ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஓடிட்டு இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள், ஒரு சில தோழிகள், ஒரு சில தோழிகள் வந்து இந்த கே ஆக்டிவிட்டிஸ் இந்த அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து இருக்குது. சம் சோஷியல் இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஆல்சோ டிவைட் பை மைட்டாசிஸ். ஹாப்ளாய்ட் செல்ஸுமே வந்து மைட்டாசிஸில் வந்து சம் கேசஸில் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட் த significance of the division in the life of an organism. Are you aware of some examples where you have studied about the haploid and diploid insects? ஹாப்ளாய்டில் வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹனிபீஸில் வந்து இப்படி தான் நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அப்பா இருக்க மாட்டான், பையன் இருக்க மாட்டான், அவனை தாத்தா இருப்பான், பேராக இருப்பான். இது வந்து ஒரு உழப்பான கான்செப்ட். இது நம்ம 12th போய் படிப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம எங்கே வாங்க. Mitosis usually results in the production of diploid daughter cells with an identical genetic complement. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே தான், இந்த 46 குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி 46வே தான் போய் உங்களோட டாக்டர்கிட்ட போய் சேரும். இதே வந்து அப்படியே போய் சேராமல் இருந்துச்சுன்னா 46லேருந்து 23 போச்சுன்னா அது வந்து மியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரிடக்ஷனல் டிவிஷன் சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸில் யூஸ்வலாக வந்து டிப்ளாய்ட் செல்ஸில் வந்து அதான் நடக்கும். அந்த டிப்ளாய்ட் செல்ஸுமே பார்த்தீங்கன்னா என்ன பேரண்ட்டுக்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி வந்து போய் சேரும் பிள்ளைகளுக்கு, டாக்டர் செல்ஸுக்கு. The growth of the multicellular organisms is due to mitosis. Cellular growth results in the ratio between the nucleus and the cytoplasm. It is therefore becomes essential for the cell to divide and restore the nucleocytoplasmic ratio. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு செல் இருக்குது, அந்த செல் வந்து அப்படியே பெருசாகிட்டே இருக்கிறான், பெருசாகலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அப்படியே வெடிச்சு போகிற அளவுக்கு ஒரு நிலமை வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 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 ஆள் வந்து இருக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு 2 பேர்த்துக்கு சமைக்கலாம், இல்லை 3 பேர்த்துக்கு சமைக்கலாம், ஒரு 4 பேர்த்து வரைக்கும் சமைக்கலாம். ஒரு 5, 6ன்னு போயிட்டாங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டாச்சும் சமைச்சு அவங்க ட்ரெஸ்ஸை துவைச்சு இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க. பட் இதுவே வந்து ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் அப்படியே எக்ஸ்டெண்டே போயிட்டு இருந்தாங்கன்னா அது சமைக்கிறா இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு காய போகிறது, இது அவங்க டெய்லி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு வந்து நீட் சம் ஹெல்ப், எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வந்து வரணும். அப்படி இல்லைனா இது எல்லாருமே ஒரே ரூமில் ஒரு சின்ன ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ தே நீட் செப்பரேட் ரூம்ஸ், தே நீட் செப்பரேட் குக் ஆர் செப்பரேட் ஒர்க்கர்ஸ். அந்த மாதிரி நமக்கு எல்லாமே தேவைப்படும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா ஓகே, நம்மளால் 5 பேர்த்த தான் பார்த்துக்க முடியும், இன்னொருத்தங்க இருந்தாங்க இன்னொரு 5 பேர்த்த பார்த்துக்க முடியும், இந்த ரூமில் 5 பேர் தான் படுத்துக்க முடியும், இன்னொருத்தங்க இருந்தாங்க இன்னொரு 5 பேர்த்த படுத்துங்கிறத பார்த்துக்க முடியும், சாப்பாடு சமைக்கிறதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி கேட்டகரி பண்ணி பிரிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மைட்டாசிஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ செல்லோட க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்குது. க்ரோத் நடந்துருக்கிறப்போ அந்த டிஎன்ஏ, அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் பிரெயின் ஆஃப் த செல் வந்துட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு சைஸுக்கு மேலே போச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீமாக போக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ரேஷியோ திருப்பி அந்த 5 பேர், அந்த 4 பேருன்ற ஒரு கவுண்ட்டை கொண்டு வரதுக்காக செல் டிவிஷன் வந்து நடக்குது. எதுக்காக? இந்த நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக திருப்பி வந்து அந்த விஷயம் வந்து நடக்குது. இந்த விஷயம் நடக்கிறது மூலியமாக செல்லும் வந்து டிவைட் ஆகிடுது. அண்ட் தென் அதோட ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகிடுது. அதோட ஃபுல் ஃபங்க்ஷனோட எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸு வந்து கிடைக்குது. இதனால தான் வந்து இந்த மைட்டோசிஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A very significant contribution of mitosis in cell repair. The cells of the upper layer of the epidermis, cells lining the gut, and the blood cells are being constantly replaced. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் எங்கேயே எழுதி வச்சுக்க பாருங்கள். இப்போ ஒரு க்ரோத்
செல்லோட க்ரோத் நடக்கிறப்போ நம்மளுக்கு இந்த மைட்டோசிஸ் நடக்குது. செல் ரிப்பேர் பண்ணுற இடத்துலையும் வந்துருக்கு. அப்பர் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ், இப்போ எபிடெர்மிஸோட அப்பர் லேயரில் வந்து இந்த விஷயம் தான் நடக்குது. ஒரு சின்ன அடியெல்லாம் பட்டுச்சுன்னா தெரியும்ல, சின்ன அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல ரிப்பேர் ஆகி திருப்பி கொண்டு வரதெல்லாம் இந்த எபிடெர்மிஸ் லேயர் நடக்கும். அந்த இந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ், செல் ரிப்பேர் வந்து நான் இந்த இதில் சொல்லியிருந்தேன். அந்த செல்ஸ் லைனிங் இந்த கட்டு உங்களோட குடல் பகுதி, அந்த உங்கள் கட் ஃபுல் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிளட் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த பிளட் ஃபார்மேஷன் இது எல்லாமே மைட்டோசிஸில் தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த 5 எக்ஸாம்பிள் நான் தனியாகவும் பிரித்து எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், the apical and the lateral cambium result in the continuous growth of the plant throughout their life. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறான்னா இப்படியே வளர்ந்துகிட்டே போயிட்டே இருப்பான். நம்ம ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்போம். நம்ம ஒரு 5 அடியில் நின்றுவோம், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். போகிறோம் என்னன்னா அதுக்கு ஒரு எண்டு இல்லை, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி வந்து ஏன் நடந்துகிட்டே இருக்குன்னா எப்பிக்கல் அந்த லேட்டல் கேம். எப்பிக்கல் அப்படின்னா டிப்புன்னு சொல்லுவோம், அந்த லேட்டல்னா சைட் வைஸ். இப்போ சைட் வைஸ்லேயும் சரி, ஹைட் வைஸ்லேயும் சரி, மேலே டாப் ஆஃப் த டிப்லேயும் சரி, இந்த மாதிரி இந்த 2 இடத்துலையுமே வந்து ஒரு சில செல்ஸ் இருக்கும். அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லாம் சேர்ந்தது வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கிறதுனால செல் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். இதுவே நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டிவைட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து கேன்சர் செல்ஸ் வந்துடும். ஏன்னா நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ 1,00,000னா அந்த 1,00,000 செல்ஸ் மட்டும் இந்த பார்ட்குள்ளே இருக்கும். இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு 1,00,000 செல்ஸ் இருக்குன்னா 1 லேக் மட்டும் தான் இருக்கணும். 1.1 லேக் அப்படின்னு போயிடுச்சுனாலே அது வந்து கேன்சரஸாக மாற ஆரம்பிச்சிடும். அதோட சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ, இந்த ரேஷியோ, நியூக்ளியர் ரேஷியோ அது எல்லாமே மெயின்டைன் பண்ண முடியாமல் அவுட் பூஸ்ட் ஆகி நிறையா அப்படியே டிவைட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபுட்டு பத்தாமல் அப்படி அந்த ப்ராசஸில் தான் கேன்சர்ன்ற வந்து வருது. பட் இதே வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்கிறனால இதுக்கு ஒரு எண்டே கிடையாது, ஒரு லிமிட்டும் கிடையாது. அதனால அது பாட்டுக்கு வந்து எட்ஜஸ் வைஸ்லேயும் வந்து இந்த எபிக்கல் மூலிமா ஹைட் வைஸ் அப்படியே வளர்ந்துட்டே போகுது. அந்த லேட்டரல் கேமியம் வைஸாக வந்து சைட் வைஸ்லேயே வந்துட்டு வளர்ந்துட்டு போகுது. இதுக்கெல்லாம் இருக்கிறது வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மைட்டோசிஸோட பயன்கள். ஸோ மைட்டோசிஸ்க்கு வந்து இவ்வளோ பயன்கள் இருக்குது. நீ வாழ்கிறதுனால உனக்கு என்ன பயன் இருக்குன்றதை நீயே பார்த்து புரிஞ்சுக்கோ. சாகிறது பெட்டர், வாழ்கிறது ஈஸி. வாழ்கிறது கஷ்டம், சாகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் எதுவும் சொல்லப்பா. என்ஜாய் யுவர் லைஃப். ஓகே, லவ் யூ கைஸ். டாட்டா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மியாசிஸ் பற்றி பார்ப்போம். மியாசிஸ் 1, 2 அதை பற்றி அப்படியே பிரித்து மிஞ்சலாம். ஓகே, லவ் யூ, டாட்டா.